என்னடா? உங்களுக்கு காஃபி வேணுமா? என்னடா சொல்ற? உங்களுக்கு காஃபி வேணுமா? என்ன இளவ சொல்ற? கொஞ்சம் சத்தமா சொல்லி தொலைக்க வேண்டியதானே? உங்களுக்கு காஃபி வேணுமா? தூங்க போற நேரத்துல காபி எதுக்குடா? எங்களுக்கு காஃபி வேணும். எங்களுக்கு காபி வேணும். காஃபி வேணும். எங்களுக்கு காபி வேணும். எங்களுக்கு காஃபி வேணும். ஏண்டா எதுக்குடா அப்படி கத்தி காபி வேணும்னு கேட்ட? கருணாகரன் காலிலே காபி வேண்டாம் சொல்லிட்டு இருக்குது. நீ என்ன காபி கடை வச்சுக்கிறியா இல்ல எல்லாரும் மட்டும் காபி கேட்டாங்களா? டேய் எல்லாம் உன்னால வந்துடா. டேய் பசங்க படிக்கிறாங்களே, அவங்க படிப்புக்கு எதுவும் இடைஞ்சலாயிடக்கூடாதுன்னு ரகசியமா கேள்றான்னா ஊருக்கே கேட்கற மாதிரி நீ கேட்டு என்ன அடிக்கிற பண்ணாடா? ஏன் அது நீங்க கேட்க மாட்டீங்களோ? ஏங்க இந்த மாதிரி சின்ன விஷயம் நம்ம எதுக்குங்க கேட்டுக்கிட்டு? இவனை மாதிரி ஆளை விட்டு டீல் பண்ணாம தான் டீல் பண்ண. பெரிய விஷயம்னா நம்ம கேட்கலாம். அப்படின்னா பெரிய விஷயம் ஒன்று இருக்கு இல்லையா? அது சொல்ல வேண்டியதானே? பெரிய விஷயம்னா நாளைக்கு எனக்கு 2 மணி நேரம் பெர்மிஷன் வேணுங்க. அவ்வளவுதானே. இதுக்காக என்ன பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? 68 வேணும் எடுத்துக்கோ. ஹலோ 6 to 8 எல்லாம் எனக்கு தேவையில்ல. 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் சமைக்கிறேன்ல, அந்த 1 மணி நேரமும் மதியானம் வந்து 1 மணி நேரம் சமைக்கிறேன் பாருங்க, அந்த 1 மணி நேரம் சேர்த்து 2 மணி நேரம் பெர்மிஷன் அர்த்தம். அப்படின்னா நீ போயிட்டு சாயங்காலம் தான் வருவ இல்லையா? ஆமா. அது வரைக்கும் என் குழந்தைகளும் நாங்களும் பட்னியா கிடக்கணும் இல்லையா? உங்களை யாருங்க பட்னியா கிடக்க சொன்னது? நாளைக்கு ஒரு நாள் ஹோட்டல்ல எங்கேயோ பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே, என்ன விஷயத்துக்காக போறேங்கிற சொல்லு. பர்மிஷன் கொடுக்கலாமா வேண்டாமா கன்சிடர் பண்றேன். ஏங்க எல்லாத்தையும் உங்ககிட்ட விளக்கமாலாம் சொல்லிட்டு இருக்க முடியாதுங்க. டேய் நான் ஜெயிலரு 15 வருஷமா என்கிட்ட வேலை செய்யறேன். அப்படி சொல்ல முடியாதுன்னா நான் பர்மிஷன் தர முடியாது. சரிங்க நான் சொல்லிடுறேங்க. நானும் அருக்காணி ஒரு விருந்துக்கு போறேங்க. இவ்வளவுதானா? இதுக்கு போய் பெரிய பில்டப் பண்ணிட்டு இருக்கீங்க. விருதுன்னு சொன்னா நாங்க ரெடி. டேய் குழந்தைகளா புறப்படுங்க. மாமா ஏதோ விருந்துக்கு போறாராமா, நாமெல்லாம் அவரோட விருந்துக்கு போலாம். நாளைக்கு இன்னைக்கே போறேன்டா. புக்க போட்டு போலாம். ஏங்க அருக்காணி நம்ம எல்லாரும் விவரம் இல்லாததானே நினைச்சுக்கிறோம். ஆமா, ஆனா அவ பயங்கர விவரமானவங்க. எப்படி? கரெக்டா சொன்னா. அந்த ஜெயிலர்கிட்ட சொல்லிராத, அந்த ஆள் சாப்பாடுனா அலைவான், குடும்பத்தோட கூட்டு வந்துருவான்னு சொன்னா கரெக்டா சொல்லிட்டீங்க. அப்ப நீ போயே தீருவியா? கண்டிப்பா போகணும், போயே தீருவேன். பார், எங்களை எப்ப விருந்து கூட்டிட்டு போக மாட்டேன்னு நீ முடிவு பண்ணியோ, உன்னையும் நாங்க விருந்துக்கு அனுப்புறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏங்க இதுக்கப்புறம் நீங்க என்ன வேலையை விட்டே தூக்கினாலும் பரவாயில்லைங்க, நான் போயே தீருவேங்க. அப்படியா? ஆமாங்க. நீ போயிருவியா? ஆமாங்க. என்னடா போறேங்கிறான் கேள்றா. டேய் அட நீங்க என்னங்க, நீங்க யாருங்க? ஜெயிலர். இவங்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் பேசுறேன் பார். டேய் உனக்கு எவ்வளவு நேரம்டா வேணும்? 2 மணி நேரம். 2 மணி நேரம்? 2 மாசம் தரேன்டா. போடா போடா போடாண்ணா. என்னங்க போன்னு சொல்றான், போட்டேன். என்னடா அவரை போய் கேட்கிறேன்? நான் சொல்றேன் போடா. ஓகே போடா. டேய் போறேன்டா. போடாண்ணா. நீ சொல்லி நான் போறேன்டா, நான் போறேன்டா. ஏய் அவங்கிட்ட போய் கெஞ்சுற? என்ன யோவா? பின்ன என்னையா? டேய் நான் போலீஸ்காரன்டா. ஆமா போலீஸ்காரன். ஒரு சமயக்காரங்கிட்ட கெஞ்சுற? நீ எல்லாம் ஒரு போலீஸ்காரனாயா? டேய் அவன் போய்ட்டான்டா. ஐய் பேசக்கூடாது. உனக்கு என்ன வேணும்? விருந்து. விருந்து தானே? காலையில டிஃபன், மத்தியான சாப்பாடு, நைட்டு டிஃபன். யோ செருப்பு செருப்பா நான் செய்யறையா? டாய் டாய் என்ன லுக்குற? என்ன மறுபடியும் கூப்பிடுவாங்கண்ணா? அது அந்த காலம். போயிடு போயிடு போயிடு. ஆமாண்டா, இவர் படிக்காத சிவாஜி கணேசன், இவர் ரெங்கா ராவ், 2 பேரும் பாசமா லுக்குறீங்களா? போடா போடாண்ணா. ஏய் என்ன என்ன நீங்க இவ்வளவு தூரம் எடுத்து நீங்க இன்னும் படிக்கிறீங்களா? படி பெரிய படி. ஏழு ஏழு போய் பட்டு தூங்க போங்க. ஒரு தண்ணிய சொல்லு. போய் தூங்கியா போயா. நீங்க வரலீங்களா? யோ எனக்கு மூடு சரியில்லை, டிவி பார்த்துட்டு வரேன். போயா. வாங்கடா போலாம். சகாய டென்ஷன் ஆக்குறான். வாங்க 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 வந்துருங்க. காய்கார், வெண்டைக்காய் என்ன விலை? கிலோ 20 ரூபாமா. நான் வெண்டைக்காயை கேட்டேன், உன் வண்டியே இல்ல. என்னது வண்டியா? வண்டியை வாங்கிருவியா நீ? வாங்கிருவியா? உன் வண்டி நான் எதுக்கு வாங்கடா? அதான் நான் பார்த்தேன். அந்த அளவுக்கு தில்லுக்குதா உனக்கு? இந்த தில்லு கில்லி இதெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. இந்த இது ஒரு 1/4 கிலோ போடு. உருளைக்கிழங்கு போடு. மடமடன் போடுப்பா. 1/2 கிலோ தக்காளி பழம். போடு, 1/2 கிலோ தக்காளி பழம் போடு. கொட்டு. இந்தா
மாங்காய் 2 எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ ஆச்சு சொல்லு. மொத்தம் 26 ரூபா ஆகுதுமா. ஐயோ இதுக்கு 26 ரூபாயா? விலைவாசியெல்லாம் ரொம்ப தான் ஜாஸ்தி ஆயிடுச்சுப்பா. இனிமே காய்கறி எல்லாம் வாங்க முடியாது போல இருக்கு. சும்மா பார்த்துக்கலாம், அவ்வளோதான். இந்தா மிச்ச காசு கொடு. இந்தாங்கம்மா. ஒரு தக்காளி கொசுறு எடுத்துட்டேன். போ போ போ, பார்க்காத. கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய், தக்காளி தக்காளி போறானே இவன். மாலதி சவுண்டு மாதிரி இருக்கு. ஐயோ மாலதி வாந்தி எடுக்குதே. உடம்பு கிடம் சரியில்லையா? ஓ அந்த சமாச்சாரமோ. நல்ல வேலை, மாங்காய் வேற வாங்கியிருக்கேன். மாலதி 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 மாலதி. என்ன அங்காளமா? என்னாச்சு மாலதி? ஐயோ ஒரே வாந்தி வாந்தியா வருது அங்காளமா. அடிக்கடி வாந்தி வருதா? எத்தனை நாளா வாந்தி எடுக்கிற? 2 நாளா. 2 நாளாவா? அது எப்படி எனக்கு தெரியாம போச்சு? ஆமா நான் கொஞ்சம் பிஸியா இருந்தனால ஒட்டு கேட்காம போயிட்டேன். மயக்கம் வருதா? இத்தனை தடவை வாந்தி எடுத்தா மயக்கம் வராதா? மயக்கமும் வருது, வாந்தியும் அடிக்கடி எடுக்கிறா. அப்பா அதுவே சின்ன பொண்ணு இல்லை, என்கிட்ட சொல்றதுக்கு வெக்கப்படுறா போல இருக்கு. என்ன அங்காளமா தனியா புலம்புறீங்க? என் புலம்புல இருக்கட்டும். இந்த பாரு மாலதி, இந்த மாதிரி நேரத்துல நீ ரெஸ்ட் எடுத்துக்கணும். ரெஸ்ட்ல தானே இருக்க அங்காளமா. சரி இந்த டாக்டர் தம்பி எங்க? அவரு கொஞ்சம் வேலை விஷயமா வெளில போயிருக்காரு. என்ன மாலதி இது? இந்த மாதிரி சமயத்துல தான் டாக்டர் தம்பி உன் கூடவே இருந்து கவனிச்சுக்கணும். என்ன பண்றது அங்காளமா, முக்கியமான வேலைன்னா அதையும் கவனிக்கணும் இல்லையா? அதுவும் வாஸ்தவம் தான். சரி மாலதி, உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு, நான் பண்ணி தரேன். ரொம்ப தேங்க்ஸ் அங்காளமா. போ மாலதி, தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி என்ன அண்ணியனாக்க பாத்தியா? ஐயோ இந்த குடுப்பனை எங்க வீட்டுல இல்லைன்னு தானே உனக்கு உதவி பண்ணி சந்தோஷப்பட்டுக்கலான்னு இருக்கிறேன். குடுப்பனையா? என்ன சொல்றீங்க அங்காளமா? அது என் சோக கதை. அது வேணாம், அதை விடு. இந்த பாரு மாலதி, இந்த மாதிரி சமயத்துல மனசை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும். ஐயோ நான் ஒரு பைத்தியக்காரச்சி, நீயே டாக்டர், உனக்கே எல்லா விஷயமும் தெரியும், நான் போய் உனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேனே. சம்பந்தம் இல்லாம என்னென்னமோ பேசுறீங்க. நானா? அது இப்போ உனக்கு தெரியாது. சரி இப்போ என்ன சாப்பிட்ற சொல்லு. சாப்பாடை பார்த்தாலே வாந்தி வாந்தியா வருது. சாப்பாடை பார்த்தா வாந்தி வாந்தியா வருதுங்கிறதுக்காக சாப்பிடாம இருக்க முடியுமா? இந்த மாதிரி சமயத்துல தான் நல்ல நல்ல சாப்பாடெல்லாம் சாப்பிடணும். மாங்காய். ஆமா மாங்காய். அங்காளமா எனக்கு ஒரு மாங்காய் தரீங்களா? மாங்காய் சாப்பிடணும் போல இருக்கா? எனக்கு மாங்காய்னா உயிர். ஆஹா, அப்ப நாம நினைச்சது கரெக்டா போயிடுச்சு. நமக்கு தெரியக்கூடாதுன்னு மறைக்கிறா. நான் எப்பேற்பட்ட ஆளு கண்டுபிடிச்சிட மாட்டேன். அங்காளமா அங்க என்ன சைடுல பேசிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, சந்தோஷம்தான். எதுக்கு? நடிக்கிறா. வெளியே போ. அங்காளமா ஒரு மாங்காய் கேட்டதுக்கா இப்படி யோசிக்கிறீங்க? என்ன மாலதி நீ கேட்டு நான் தர மாட்டேன்னு சொல்வேனா? ஒரு மாங்காய் என்ன, இந்தா இந்த மாங்காயும் எடுத்துக்கோ. ஐயோ அங்காளமா எனக்கு ஒரு பீஸ் போதும். இப்போ போதும், மறுபடியும் மாங்காய் சாப்பிடும் போல தோணுமே. கரெக்ட் அங்காளமா, எனக்கு மாங்காய்னா எப்பவுமே பிடிக்கும். அதுவும் இல்லாம இப்போ வாந்தி வேற வருதா, மாங்காய் மட்டும் தான் சாப்பிடணும் போல இருக்கு. மாலதி, உன் வாயாலே நீ பிரெக்னன்ட்னு நான் சொல்ல வைக்கிறேன் பாரு. அங்காளமா மறுபடியும் என்ன சைடுல உங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சு? எனக்கு ஒன்றும் ஆகலை, உனக்கு தான் அடிக்கடி வாந்தி வருது, தலை சுத்துது, மாங்காய் சாப்பிடணும் போல இருக்கு. எத்தனை நாளைக்கு மறைப்பேன்னு பார்க்க. ஒன்றும் இல்லை, நீ மாங்காய்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடு. உனக்கு வேற எதுனா வேணும்னா என்கிட்ட கேளு, நான் செஞ்சு தரேன். ரெஸ்ட் எடுத்துக்க மாலதி. என்னமோ சொல்ல வராங்க. எப்படியோ நமக்கு 3 மாங்காய் லாபம். உன் வேலையை நீ பாக்குறியா? சரி. திருக்குறளை ஏற்றியவர் திருவள்ளுவர், திருக்குறளை ஏற்றியவர் திருவள்ளுவர், திருக்குறளை ஏற்றியவர் திருவள்ளுவர். போதும், இவ்வளவு சவுண்டா படிச்சுன்னா நான் எப்படி படிக்கிறது? திருக்குறளை ஏற்றியவர் திருவள்ளுவர், திருக்குறளை ஏற்றியவர் திருவள்ளுவர் சொல்லிட்டு இருக்கேன். இப்படி சத்தமா படிச்சுன்னா மேல இருக்க திருவள்ளுவருக்கே கேட்டுரும். நான் சத்தமா படிச்சாதான் மனசுல ஏறும். திருக்குறளை ஏற்றியவர் திருவள்ளுவர், திருக்குறளை ஏற்றியவர் திருவள்ளுவர், திருக்குறளை ஏற்றியவர் திருவள்ளுவர். அம்மா அம்மா இவனை பாருமா, திருக்குறளை ஏற்றியவர் திருவள்ளுவர் திருப்பி சொல்லிட்டு இருக்கான். கரெக்டா தானே சொல்றான், இல்லன்னா சந்தேகம்? அதே பேச்சு பண்ண ரெக்கார்ட் திருப்பி சொல்லிட்டு இருக்காமா? ஏன்டா செல்லம்? குறளை குறள் விட்டு படிச்சாதான் மனசுல பதியும்னு எங்க மாஸ்டர் சொல்லி கொடுத்தாங்க. அதான்
அப்படின்னா இதையும் உங்க மாஸ்டர் வீட்லயே போய் படி. டப்பா கேஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்க. என்ன மாதிரி ஓனா எழுத தெரியுதா உனக்கு? திருக்குறள்ல நான் எப்படி எழுத முடியும்? திருவள்ளுவர் தானே எழுதுவாங்க. அம்மா என்னால படிக்க முடியலம்மா. ஐயோ முதல்ல இந்த சண்டே நிறுத்துங்க. நீ என்ன படிச்சிட்டு இருக்க? மேக்ஸ். இது இது உனக்கு மேத்ஸ் புக். இத படிச்சுக்கிட்டு நீ இவ்வளவு கலாட்டா பண்ற? அது இல்லம்மா, இந்த ஜிகே பீரியட் அப்ப சினிமால தாமா நிறைய கேக்குறாங்க. அம்மா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இருக்கட்டும் உங்க அப்பா வரட்டும், நான் சொல்றேன். என்ன நீ படிடா செல்லம். திருக்குறளை ஏற்றியார் திருவள்ளுவர், திருக்குறளை ஏற்றியார் திருவள்ளுவர், திருக்குறளை ஏற்றியார் திருவள்ளுவர், திருக்குறளை ஏற்றியார் திருவள்ளுவர். என்ன அழகா படிக்கிறான் என் புள்ள, என்ன அழகா படிக்கிறான். உங்க பொண்ணு படிக்கிற லட்சணத்தை பாத்தீங்களா? குட்டிடி ஹோம்வொர்க் புக்குல சினிமா பத்திரிக்கை வச்சு படிக்கிறாளாம். கொண்டா அட பாவி, இதையா படிக்கிற? 3 எழுத்து நடிகை 4 எழுத்து நடிகரை ரகசியமாக மணந்தார், செய்து வைத்தது 5 எழுத்து டைரக்டர். யார் அவரு? யார் அந்த நடிகை? அதுதான்ப்பா நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் கிடைக்கவே மாட்டேங்குது. என் ஃப்ரெண்டுக்கு தெரியும்பா, நான் வேணா ஃபோன் பண்ணி கேக்கிட்டா? உடனே கேளு. சும்மா இருங்க 2 பேரும். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? இல்லம்மா, இதை விட முக்கியமான சமாச்சாரம் சொசைட்டில என்ன இருக்கு? வேற ஏதோ போட்டு பாரு. 3 எழுத்து அதை விட இது அப்புறமா பேசிக்கலாம். நீ கேட்டு சொல்லு, சண்டை வேண்டாம். இந்த மேட்டர் உனக்கு ஒரு பேட். ஐ பேட், தேங்க்ஸ் அப்பா சார். பார், சச்சின் தெண்டுல்கர் உன் வயசுல இருக்கும்போது உங்க அப்பா இந்த மாதிரி தான் அவனுக்கு ஒரு பேட் வாங்கி கொடுத்தாராம். இன்னி வரைக்கும் அந்த பேட்டை பத்திரமா வச்சிருக்காராம். அந்த மாதிரி நீயும் சச்சின் தெண்டுல்கர் மாதிரி ஆனாபுரமும் இந்த பேட்டை பத்திரமா வச்சிருக்கணும். ஒரு 20 ரூபாய்க்கு பேட் வாங்கி கொடுத்துட்டு சச்சின் ரேஞ்சுக்கு பேசுறாரு. அப்பா விக்கிக்கு மட்டும் தான் பேட்டா, எனக்கு இல்லையா? உனக்கு இது கிரிக்கெட் பேட்டு? அதெல்லாம் தெரியுது. அவனுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா எனக்கும் வேணும். ஏய் உனக்கு எதுக்குடி கிரிக்கெட் பேட்? உனக்கு தான் கிரிக்கெட்னாலே பிடிக்காதே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவனுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல்? நான் ஸ்டெஃபி கிராஃப் மாதிரி பெரிய ரேஞ்சுக்கு வர வேணாமா? கிரிக்கெட் பேட் வச்சா ஸ்டெஃபி கிராஃபா? அவ பேட்மிண்டன் ஆடுவா. அப்பா சார் தப்பு, டென்னிஸ். ஓ, அதுவும் ஆட ஆரம்பிச்சிட்டாளாவோ? வெரி குட் வெரி குட் வெரி குட். அப்பா எனக்கு பேட் வேணும்பா. பேட்டு வேணுங்கிற? என்னைக்காவது ஒரு நாள் கிரிக்கெட் ஆடி இந்த காலனியில் ஏதாவது ஒரு கண்ணாடியை உடைச்சிருக்கியா? இவன் 3 வாட்டி உடைச்சிருக்கான். இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்து இந்த பேட் வாங்கி தராம இருந்தீங்க, நம்ம வீட்டு கண்ணாடி ஜன்னல்லாம் உடையும். பரவாயில்லையா? என்னங்க பேசாம அவளுக்கு பேட் வாங்கி கொடுத்துருங்க. கண்ணாடி எல்லாம் அநியாயம் உடைச்சிட போறா. உடனே போங்க. இந்தாம்மா உனக்கும் பேட்டு. இனிமே அவனுக்கு என்ன வாங்கி கொடுத்தாலும் உனக்கும் வாங்கி தரேன், உனக்கு என்ன வாங்கினாலும் அவனுக்கும் வாங்கி தரேன். ஆனா ஒண்ணு மாத்திரம் நிச்சயம், சாதாரணமா நான் வாங்குற சம்பளம் 10ஆம் தேதி வரைக்கும் வரும், 2ஆம் தேதி வரைக்கும் தான் வரும். இன்னுமே அம்மா எனக்கு போடுங்க. இல்ல இல்ல எனக்கு தான் ஃபர்ஸ்ட். அம்மா எனக்கு தான் ஃபர்ஸ்ட். எனக்கு தான் ஃபர்ஸ்ட். எனக்கு 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 ஹலோ 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 ஹலோ. அப்பா ஃபர்ஸ்ட். நான் நீ கேட்ட ஹேர் பேண்ட். நீ கிரிக்கெட் ஆடணும்னு நினைச்சா உனக்கு க்ளவுஸ் வேணும். அப்பா சார் எனக்கு எங்க ஹேர் பேண்ட்? விளையாடுறியா? உனக்கு எதுக்கு ஹேர் பேண்ட்? விக்கி சும்மா கேக்குறான். இல்ல விக்கி? நோ ஐ அம் சீரியஸ். கிரிக்கெட்டே விளையாட தெரியாத இவளுக்கு பேட் வாங்கி கொடுத்துருக்கீங்க. நான் ஹேர் பேண்ட் கேட்கறதுல என்ன தப்பு? சோ உனக்கும் இந்த மாதிரி ஒரு ஹேர் பேண்ட் வேணும், அவ்வளவுதானே? ஆமா, இன்னும் 5 மினிட்ஸ்ல. 5 நிமிஷத்துலயா? வயசான காலத்துல ஏன்டா படுத்துற? ஒரு 10 நிமிஷம் டைம் கொடு. டயர்டா இருக்கோ இல்லையா? என்னங்க நம்ம விக்கி முதல்ல வாயை திறந்து ஏதோ வேணும் கேக்குறான். உடனே வாங்கி கொடுத்துருங்க. அத வச்சு நீ என்னடா பண்ண போற? நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என் இஷ்டம். வேணா என் கேர்ள் ஃப்ரெண்டு கூட பிரசன்ட் பண்ணுவேன். வெரி குட். கேர்ள் ஃப்ரெண்ட் கொடுப்பியா? சரி, கடைக்கு வீட்டுக்கு அலைஞ்சு நான் 5 கிலோ குறைய போறேன். சீக்கிரமா போயிட்டு வாங்க, கடையை மூட போறாங்க. ப்ராஜெக்ட்ல எல்லாம் பெண்ட் அடிக்கிறானா, வீட்லயும் பெண்ட் அடிக்கிறீங்களே. இந்த சண்டை கொஞ்சம் ஓவரா தெரியல உனக்கு? சும்மா இருங்க, இப்பதான் வீடு ஒரு களை கட்டி இருக்கு. உனக்கு என்ன? என் முதுகு தானே தெரியுது. இந்த குடும்பத்தை ஆண்டவன் தான் காப்பாத்தணும். நான் போறேன். அம்மா பால் போடுமா. அம்மா பால் எனக்கு தான் போடணும். அம்மா எனக்கு தான் நீ போடணும். என்ன விஷயம்? உடம்பு சரியில்லை டாக்டர். உடம்பு சரியில்லைன்னா ஏன் இப்படி அலைறீங்க? வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? இல்லை ஒரு டாக்டர் போய் பார்க்கறது. அதான் இங்கே வந்திருக்கோம். நீங்கள் தானே டாக்டர்? ஓ ஆமாம்ல, நான் டாக்டர் கரெக்ட். அது வந்த உடனே சொல்ல வேண்டியதானே? கன்ஃபியூஸ் பண்ணுறீங்களே. சரி, என்ன கம்ப்ளைண்ட்? ஒரே வாந்தி டாக்டர். ஒரே வாந்தியா? வீட்லேயும் வாந்தி, இங்கேயும் வாந்தியா? யார் வீட்டில்? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். சரிங்க டாக்டர். சரி, இப்போ வாந்திக்கு வாங்க. அதான் நீங்க தேவையில்லாத விஷயம் சொல்லிட்டீங்களே. அது வீட்டு வாந்தி பற்றி சொன்னேன். இப்போ சொல்றது இங்க இருக்கிற வாந்திக்கு வாங்கன்னு சொன்னேன். டாக்டர் அடிக்கடி வாந்தி வர நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு டாக்டர். வாந்தி வந்தா ஏன் கவலைப்படுறீங்க? வாந்தி எடுக்க வேண்டியதானே? ஐயோ டாக்டர், அது இல்லைங்க டாக்டர். உள்ள போனா எதுவுமே தங்க மாட்டேங்குது. எல்லாம் வாய் வெளியே வந்துருது டாக்டர்.
வாய் வழியா வந்தாதான் அது பேர் வாந்தி. சரி சரி, கையை நீட்டுங்க. எதுக்கு டாக்டர்? பேசக்கூடாது. கையை நீட்டுன்னு சொன்னா கையை நீட்டணும். டாக்டர் நான் எது கையை நீட்டணும்? இப்பதானே நீங்க சொன்னீங்க உங்களுக்கு அது என்ன வாந்தி. ஆமா சொன்னேன். அப்ப கை நீட்டுங்க. ஐயோ டாக்டர், வாந்தி எனக்கு இல்ல, என்னோட ஒய்ஃபுக்கு. இதை முதலே சொல்ல வேணாமா? என்ன போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு. சரி சரி, கை நீட்டுங்க. டாக்டர் குழப்பம் இல்லாம சொல்லுங்க, கையை நீட்டது நானா இல்ல இவங்களா? இதுல இன்னும் குழப்பம் இருக்கு. யாருக்கு வாந்தி? என் ஒய்ஃபுக்கு. அப்ப அவங்க தானே கை நீட்டணும். ஆமா. கை நீட்டுங்க. பேர் என்ன? மணி. ஏன் இப்படி உங்க பொண்டாட்டிக்கு ஆம்பளை பேர் வச்சிருக்காங்க, பொம்பளை பேர் வைக்காம? சார் மணிங்கிறது என்னோட பேரு சார். இப்ப நான் உங்க பேரை கேட்டேனா? யாருக்கு வாந்தி? என் ஒய்ஃபுக்கு. அப்ப அவங்க பேர் தானே சொல்லணும். நீங்க பொதுவா கேட்டீங்களா, அதனால நான் என்னோட பேரை சொல்லிட்டேன். ஆமா, இவர் பெரிய விஐபி. இவர் பேரை சொன்னா நாங்க நோட் பண்ணி வச்சு சொல்றதுக்கு. சரி, வைஃப் பேரை சொல்லுங்க. யாரோட ஒய்ஃபு சார்? ஏன் ஒய்ஃப் பேரை நான் கேட்பேன் உங்கள்கிட்ட. உங்க வைஃப் பேரை சொல்லுங்க சார். மாலதி. ஏய், இந்த நக்கல் தானே வேணாங்கிறது. ஒழுங்கா வைஃப் பேரை சொல்லு. மாலதி. என்ன அனாவசியமா டென்ஷன் பண்ணாத. கேட்டுக்களே பதில் சொல்லு. டாக்டர் இதுல டென்ஷன் ஆக வேண்டியது என்ன இருக்கு? இந்த பாரு, நான் உன் ஒய்ஃப் பேர் கேட்டேன். ஒழுங்கா சொல்லு. மாலதி டாக்டர். இந்த பாரு, வறுமை பார்த்தல போடு மாலதி குடும்ப நல கிளினிக்னு. டாக்டர் நானே உங்களை கேட்க நினைச்சேன். என்னோட ஒய்ஃபு பேர்ல நீங்க ஏன் டாக்டர் கிளினிக் நடத்துறீங்க? நான் எங்க ஒய்ஃப் பேர்ல ஆரம்பிச்சேன். என் ஒய்ஃப் மாலதி பேர்ல தான் கிளினிக் ஆரம்பிச்சிருக்கேன். ஐயோ டாக்டர், சத்தியமா இது என்னோட ஒய்ஃப் டாக்டர். இது ஒய்ஃப் தான், எனக்கு நல்லா தெரியும். ஆனா மாலதி என் ஒய்ஃப் ஆச்சே. ஐயோ டாக்டர், மாலதி என் ஒய்ஃப் டாக்டர். மாலதி என் ஒய்ஃப். டாக்டர் ஸ்டாப் பண்ணிக்கலாமா? தெளிவா சொல்றேன், இவங்க தான் என் ஒய்ஃப். இவங்க பேரு தான் மாலதி. என் ஒய்ஃப் பேரும் மாலதி ஆச்சே. இருந்துட்டு போகட்டும், உலகத்துல 2 பேர் இருக்க கூடாதா டாக்டர்? நிறைய பேர் இருக்கலாம் மாலதிங்கிற பேர்ல. இது முதல்ல தெளிவா சொல்லாம என்ன போட்டு இப்படி கன்ஃபியூஸ் பண்றீங்களா நீங்க? கன்ஃபியூஸ் நானு என்ன நானா? டாக்டர் அதை விடுங்க, இப்ப வாந்திக்கு வருவோமா? எந்த வாந்தி? எந்த வாந்தியா? என் ஒய்ஃபோட வாந்தி டாக்டர். கரெக்ட். ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாந்தி வந்து எடுத்துட்டு சொல்லுங்க, அவ்வளோதான். டாக்டர் தயவு செஞ்சு இந்த வாந்திக்கு என்ன காரணம் சொல்லிடுறீங்களா? அதுவா? கரெக்ட். அது வந்து முக்காவாசி அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எதுவா இருக்கும்? நீங்க சீக்கிரமே அம்மாவை போறீங்க டாக்டர். ஐ மீன் நீங்க அப்பாவா போறீங்க, அவங்க அம்மாவா போறாங்க. நீங்க ஒன்று பண்ணுங்க, நாளைக்கு ஒரு யூரின் டெஸ்ட் எடுத்து கொடுத்து அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு வாங்க. அதை பார்த்தோன்னே கன்ஃபார்ம் பண்றேன். அதுக்கப்புறம் போய் ஒரு நல்ல லேடி டாக்டர் பார்த்துக்கலாம். ஏன் டாக்டர், நிஜமாவே அதுவா தான் இருக்குமா? எனக்கு என்ன ஜோசியமா தெரியும். ரிப்போர்ட் எடுத்துட்டு வாங்க சார், நாளைக்கு நான் சொல்றேன். டாக்டர் அது வரைக்கும் வாந்தி வந்து என்ன டாக்டர் பண்றது? அதை வச்சு ஒரு எக்ஸிபிஷன் நடந்தேன். என்னையா கேள்வி கேட்கறது? வாந்தி வந்து எடுக்க வேண்டியதான். நீ கிளம்பு, போய் டெஸ்ட் எடுத்து நாளைக்கு ரிப்போர்ட்டோட வாங்க. கிளம்புங்க. இவங்க கூட இன்னொரு 5 நிமிஷம் பேசியிருந்தா எனக்கு வாந்தி வந்துடும்.